பதிவு அனைத்தும் சிந்திப்பதற்கே. நம்ம இப்போது வலைதளத்தில் நிறைய விஷயங்களை பார்க்குறோம். நேற்று கூட ஒரு சில அசம்பாவிதெல்லாம் பார்த்தோம். ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அது நடக்காமல் இருக்கணும்னு நம்ம கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுங்கள். இனிமேல்ட்டு நம்ம எல்லாமே கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுங்கள். ஓகேவா? நல்லபடியாக நடக்கணும், நம்ம நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு. எப்போவுமே நம்ம எல்லாருமே யார் வந்தாலும் சரி, யார் போனாலும் சரி, நம்ம உழைச்சாதான் சோறு. நம்மளுக்கு நம்ம வேலைக்கு போனால் தான் சாப்பாடு. அதை கொஞ்சம் தயவுசெய்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு முன்னாடி இருந்த கட்சிகள் அனைத்தையும் இவங்க எது நடந்தாலும் இவங்க தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த நம்ம பேசிட்டோம். ஏன்னா எங்கே எது நடந்தாலும் இவங்க தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். அதான் பொறுப்புன்றது ஓகே, ஒத்துக்கலாம். பட் எங்கேயோ நடக்கிற விஷயத்த போய் சடனாக போய் பண்ணி நடக்க முடியாத மாதிரி பண்ணுறதுக்கு இது சினிமா கிடையாது. நம்ம சினிமா பார்த்து 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 பழகி நம்மளுக்கு சினிமா மைண்டே ஆகிடுச்சு. அதாவது வலைதளத்தில் ஒரு ஆக்சிடென்ட்னு போடுவான். அந்த ஆக்சிடெண்ட்டை நம்ம லைக் பண்ணுறோம். அதுக்கு அட்வைஸ் தான் பண்ணோம். இல்லை பார்த்துட்டு அட்வைஸ் பண்ணுறதுக்கு அந்த இது தெரியல அப்படின்னா அதை விட்டுடணும். அதை போய் லைக் பண்ணி வைக்கிறீங்க. ஒன்றும் புரியல. வலைதளத்தில் எது இருந்தாலும் பேசிடலான்னு இல்லை. எது கரெக்டோ அதை தான் பேசணும். கொஞ்சம் தயவுசெய்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் இவங்க புது கட்சி ஒன்று வந்திருக்காங்க. அவங்கள தயவுசெய்து மூச்சு விடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க இதுக்கு நம்ம மெசேஜ் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி சம்பவங்களுக்கு நல்ல பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம மெசேஜாக கொடுக்கணுமே தவிர மற்றபடி தேவையில்லாமல் பேச்சு இதில் இருக்கக்கூடாது. தயவுசெய்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சினிமா கிடையாது எல்லா இடத்துலையும் போய் நின்று டக்குன்னு சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அதுக்கு சட்டம் இருக்குது, கோர்ட் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.